Welcome to a new video of our channel, guys. So, life is a journey that must be traveled no matter how bad the roads and accommodations. So, this quote is stated by an 18th century famous poet and writer Oliver Goldsmith. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பயணம் மாதிரி. அதில் நடுவில் வரக்கூடிய அந்த தடைகள், அதுக்கப்புறம் அது நெருக்கடிகள், சிக்கல்கள், அது எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். ஸோ, நம்முடைய அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் அதுக்கப்புறம் நம்முடைய அந்த ஒரு பாதையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பேரியர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு பொருட்டா மதிச்சு நம்ம பின்வாங்கணும் அப்படின்னா, நம்மளுடைய இலக்க அடைய முடியாது. ஸோ, வி ஹேவ் டூ என்ன சொல்றது? வி ஹேவ் டூ வொர்க் ஹார்ட் டூ டெஸ்ட்ராய் தோஸ் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் பேரியர்ஸ் டூ ரீச் ஆர் டெஸ்டினேஷன். ஸோ, நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, எப்பயும் சொல்ற மாரி தான். மேக் ஷூர் டூ லீவ் அ லைக் அண்ட் கமெண்ட் டு த வீடியோ. ஸோ, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, மோர் எஜுகேட்டிவ் வீடியோஸ் வரணும் அப்படின்னா, உங்களுடைய கன்டினியூஸ் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ, மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, நிறைய பேருக்கு நம்ம இந்த கான்செப்ட்ஸ் பத்தி நிறைய பேருக்கு புரியாம இருக்கும். ஸோ, நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட்ஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, மேக் ஷூர் டு ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா டேக்ஸ் அப்புறம் எலமெண்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு HTML கோர்ஸ் பத்தி நடத்திட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணலன்னா ஐ வில் மேக் ஷூர் ஐ வில் கிவ் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா HTMLக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தோம். அதோட ஹிஸ்ட்ரி அதெல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி. ஸோ, இந்த வெளியில HTMLோட டேக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஏன்னா நம்ம HTMLங்கிறது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ, மார்க்அப் லாங்குவேஜ்ல டேக்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் ரன் ஆகும். ஸோ, பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டேக்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு the contents we will be discussing today. ஸோ, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போற எல்லா கான்டென்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு HTML டாக்குமெண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அதுக்கடுத்து HTML ப்ரோக்ராம்னா நமக்கு என்னன்னு தெரியும். டேக்ஸ் டிஃபைன் பண்ணி அதோடைய ப்ரோக்ராமோட இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எங்க எழுதணும் நமக்கு தெரியாது. ஸோ, இன்னைக்கு அது எங்க எழுதணும்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, HTML எடிட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதான் எங்கெங்க வந்து ப்ரோக்ராம் எழுத போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ, அதுக்கடுத்து டேக்ஸ்னா என்ன? அதுக்கடுத்து காமனா யூஸ் பண்ணக்கூடிய HTML டேக்ஸ், அதுக்கடுத்து டேக்ஸோட எக்ஸ்பிளனேஷன், அதுக்கடுத்து அது ரிலேட்டடாக எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கடுத்து டேக்ஸ் ஏன் யூஸ் பண்றோம், அதுக்கடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோக்கு நம்ம ஒரு லீட் கொடுக்க போறோம். ஸோ, இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம ஓவராலா ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஒரு HTML டாக்குமெண்ட்ங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் HTML டாக் டைப் HTML இருக்கு. HTML ஸோ, ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ, as we move on through this video and the upcoming videos we will be able to get to know what all of these are. ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் தான் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தரேன். ஸோ, டாக் டைப் HTMLங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு டேக், HTMLங்கிறது அது ஒரு டேக், ஹெட்டுங்கிறது ஒரு டேக், டைட்டில்ங்கிறது ஒரு டேக், H1 அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங் டேக், Pங்கிறது பேராகிராஃப் டேக். ஸோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் தான். ஸோ, அதை பத்தி நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ, HTML ப்ரோக்ராமை எங்க எழுதணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்பேட். உங்களுடைய ஒரு லேப்டாப்போ இல்லை நீங்கள் ஒரு பிசியோ வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்பேடை பற்றி ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும். இல்லை நீங்கள் குரோமில் கூட போய் பார்த்தீங்கன்னா நோட்பேட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அது போய் டவுன்லோட் பண்ணினாலே உங்கள் டாஸ்க் பார்க்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ, நோட்பேடில் தான் ப்ரோக்ராம் எழுதி அந்த .htmlங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ, அது பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம பார்ப்போம். ஒரு லைவான ரெப்ரஸன்டேஷன்லேயே பார்ப்போம். ஸோ, நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இது நிறைய பேர் தெரியும். பிகாஸ் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல தான் நீங்க ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃப்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் HTML எடிட்டர்னு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து HTML ஆன்லைன் எடிட்டர், அதுக்கடுத்து ஆன்லைன் HTML எடிட்டர், ப்ரோக்ராம் ஐஜி. இது பார்த்தீங்கன்னா 3 ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்ணிக்கலாம். இல்ல ஐ வாண்ட் டு கோ ஃபார் பெட்டர் ஆஃப்லைன் வியூ அப்படின்னா இந்த மென்ஷன் பண்ணி நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹவு டு ரைட் HTML ப்ரோக்ராம். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ, கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரியும் அந்த நோட்பேட் ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து தெரியும். ஸோ, அங்கே தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ண போறீங்க. ஸோ, அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ, ஃபைலுங்கிறதுல பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் பண்ணணும், அதில் ஃபார்மேட்டிங் அப்படிலாம் இருக்கும். எடிட்டிங்கில் போயிட்டு அந்த ஃபாண்ட் எடிட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ, வியூவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட்னு இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஹெச்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபாண்ட் வேணும், ஒரு ஹெட்டிங்கான ஃபாண்ட் வேணுமா, இல்லை ஒரு பேராகிராஃப்கான ஃபாண்ட் வேணுமா, இல்லை ஒரு சப்ஹெட்டிங்கான ஃபாண்ட் வேணுமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, லிஸ்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட லிஸ்ட் வேணும், இந்த புல்லட்டின் லிஸ்டா வேணுமா, நம்பர்டு லிஸ்டா வேணுமா அப்படிங்கிறது. இது வந்து போல்ட் பண்றதுக்கு இது இட்டாலிக், அதுக்கப்புறம் இது யூஆர்எல் காப்பி பண்றதுக்கு, அதுக்கப்புறம் இது எரேஸ் பண்றதுக்கு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான அவுட்லுக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக புரியும். ஸோ வியூவில் போய் பார்த்தீங்கன்னா ஜூம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து எடிட்டில் போயிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபைலில் போயிட்டீங்கன்னா சேவ் பண்ணுறது, நியூ டேப் ஓப்பன் பண்ணுறது, எக்ஸிட் பண்ணுறது, டேப் க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறீங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராமை ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி தான் வந்து ஜென்ரலாக வந்து ப்ரோக்ராம் எழுதணும். டாக் டைப் ஹெச்டிஎம்எல். டாக் டைப் ஹெச்டிஎம்எல்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம்லையுமே ஃபர்ஸ்ட் லைனை பார்த்தீங்கன்னா நம்ம அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்போம், டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல். ஸோ ஒரு மார்க்அப் லாங்குவேஜோடைய மார்க்அப் லாங்குவேஜுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் எலமெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ ஹெச்டிஎம்எல் பொறுத்தவரையும் ரூட் எலமெண்ட் வந்து ஹெச்டிஎம்எல். ஸோ ஹெட் டேக். ஹெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஹெட் டேக்குள்ள தான் நம்ம ப்ரோக்ராமோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ டைட்டில் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி மை ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ப்ரோ எனக்கு வந்து நான் ஃபைனலாக ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா ஹெட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் டைமில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகாது. ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி டைட்டில் டேக் கொடுத்து டைட்டில் டேக் க்ளோஸ் பண்ணணும். ஏன் ஓப்பன் பண்ணணும், ஏன் க்ளோஸ் பண்ணுங்கிறத நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன், ஏன்னா தனி கான்செப்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போய் சேவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ போயிட்டு நம்மளுடைய வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான், எப்படி சேவ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரியான எக்ஸ்டென்ஷன். இப்படி கொடுத்தா தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ஃபைனலாக ரன் டைத்தில் ஒரு குரோம்லையோ இல்லை ஒரு மைக்ரோசாஃப்ட் எஜ்லையோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க வந்துட்டு ஃபைனலாக அவுட்புட் வரும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. ஸோ வந்துட்டு அது நான் வந்து எட்ஜ் வச்சிருக்கிறதுனால எட்ஜில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஓப்பன் ஆகும்போது எப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. ஸோ வந்துட்டு ஃபைனலாக மை ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் டேக்ஸ். ஸோ வந்து அது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய பேர் புரிஞ்சிருக்கும், பட் நிறைய பேர் புரிஞ்சிருக்காது. ஸோ அதில் வந்து ஒரு டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். ஸோ டேக்ஸ் என்னன்னா ஸ்பெஷல் கீவேர்ட்ஸ். ஸோ டேக்ஸ்ங்கிறது என்னன்னா கீவேர்ட்ஸ் தட் டெல் த ப்ரௌசர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே நம்ம வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் இல்லை ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறோம்னாலே இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப்லாம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட்ட இந்த ஃபங்க்ஷன் இந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹெச்டிஎம்எல்ல டேக்ஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட் டிஃபைன் பண்ணுறதுனால ஒரு டேகுமே ஒரு பர்பஸ்க்காக இருக்கு. ஸோ இப்போ டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம். அது என்ன பண்ணணும்னா ஹெச்டிஎம்எல் வெர்ஷன். ஸோ 2014 பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஹெச்டிஎம்எல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா HTML 5.0 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது கம்பைலர்ட்ட என்ன சொல்லும் அப்படின்னா இட் டெல்ஸ் த கம்பைலர் தட் த ப்ரோக்ராம் இஸ் ஆஃப் HTML5 வெர்ஷன் அப்படிங்கிறது சொல்லும். ஸோ HTML அப்படிங்கிற டேக் என்னன்னா இட்ஸ் த ரூட் எலமெண்ட். ஸோ அந்த HTML டேக் உள்ள தான் அப்கமிங் டேக்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஹெட் டேக், டைட்டில் டேக், பாடி, அப்புறம் ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், மிச்ச எல்லா டேக்ஸுமே இந்த HTMLங்கிற ரூட் எலமெண்ட் குள்ள தான் வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஹெட் விட்டேனா ஹெட் வந்து எதுக்காகனா இட் கண்டென்ஸ் மெட்டாடேட்டா, ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் லிங்க்ஸ். ஸோ மெட்டாடேட்டானா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம் பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஆனால் உங்களுக்கு ரன் டைத்தில் தெரியக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமை பார்த்துருந்தோம். ஹெட் டேக்குள்ள பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக் கொடுத்துருந்தாங்க, மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் இல்லை மை ஃபர்ஸ்ட் HTML ப்ரோக்ராம்னு கொடுத்துருந்தாங்க, வாட் எவர் இட் மேபி. அப்படி கொடுக்கறது மூலிமா யூ மே பி ஏபிள் டு கெட் வாட் is in the program, but the information which is within the title tag will not be displayed in the runtime. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஹெட் டேக்ல டைட்டில் டேக்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ள வந்து certain இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அது ப்ரோக்ராமோட ஒரு அவுட்லுக்கை மட்டும்தான் தருமே தவிர அது ரன் டைத்தில் டைட்டில் டேக் உள்ள கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகாது.
அவ்வளவுதான். ஸோ டைட்டில்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இட் செட்ஸ் த டைட்டில் ஷோன் இந்த ப்ரௌசர் டேப், அவ்வளவுதான். ஸோ பாடி டேக், இந்த பாடி டேக்குள்ள தான் நம்ம ரன் டயத்தில், அதாவது அவுட்புட் ஸ்க்ரீன்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகணுமோ அது எல்லாமே ஹெட்டிங் டேக், அதாவது பாடி டேக்குள்ள தான் கொடுப்போம். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் பேஜஸ் ஆல் விசிபிள் கான்டென்ட் ஆன் த பேஜ். அதுதான் இப்போ நம்ம ரன் டயத்தில் மை ஃபர்ஸ்ட் HTML ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து அவுட்புட்டாக வந்துச்சு. அது நம்ம பாடி டேக்குள்ள ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஹெட்டிங் டேக்னா என்ன சொல்றேன். ஸோ பாடி டேக்ங்கிறது சிம்பிளா என்னன்னா, இட் கண்டெய்ன்ஸ் ஆல் தி இன்ஃபர்மேஷன் விச் இஸ் டு பி டிஸ்பிளேட் ஆன் த அவுட்புட் பேஜ், அவ்வளவுதான். H1 to H6 சொல்றாங்களே, இப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா வேற ஒன்றும் கிடையாது, இட் இஸ் அ ஹெட்டிங் டேக். அதாவது ஒரு டைட்டில் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ H1 to H6 வரை இருக்கு ப்ரோ. இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, H1 H2 H3 H4 H5 H6 வரை இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணும்போது ஒரு டைட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த டைட்டில் எனக்கு லார்ஜஸ்ட் ஃபாண்ட்ல வேணும் அப்படின்னா H1 கொடுப்போம். இல்லை எனக்கு வந்து ஸ்மாலஸ்ட் ஃபாண்ட்ல வேணும்னா H6 கொடுப்போம், அவ்வளவுதான். ஹெட்டிங்ஸ் ஃப்ரம் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், அவ்வளவுதான். இட் ஜஸ்ட் அ ஹெட்டிங் டேக், ஒரு டைட்டில் கொடுக்குற மாதிரி. பிங்கிறது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக். ஸோ அதோடைய சிக்னிஃபிகன்ஸு, அதோடைய இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ். ஸோ வந்து டேக்ஸே பார்த்தீங்கன்னா டூவாக பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் டேக்ஸ், அடுத்து எம்டி டேக்ஸ். கண்டெய்னர் டேக்ஸ் என்னன்னா, ஒரு ஓப்பனிங் டேக் இருக்கும், ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எம்டி டேக்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஓப்பனிங் மட்டும் தான் இருக்கும், க்ளோசிங் தேவையில்லை. ஏன்னா இட் இஸ் அ செல்ஃப் க்ளோசிங் டேக். அதாவது டெஃபினிஷன் ஓரியன்டா சொல்லணும் அப்படின்னா, HTML tags that wrap around content and usually have an opening and closing tag. wrap around content. ஸோ ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதுக்குள்ள கண்டென்ட் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்றதுமா ஒரு க்ளோஸ் டேக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாடி டேக் இருக்கு. பாடி டேக் ஒரு ஓப்பனிங் இருக்கும், க்ளோஸ் பண்ணோம்னா வந்து இப்படி நம்ம நார்மல் டேக் எழுதுறோம்னாலே லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தேன் சிம்பிள், அதுக்குள்ள தான் டேக் நேம் இருக்கும். ஸோ இது வந்து ஓப்பனிங். க்ளோசிங் என்ன பண்ணுவோம்னா, லெஸ் தேன் டேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேக் ஸ்லாஷ், அதுக்கடுத்து அதுக்குள்ள அந்த டேக் நேம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள். இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு க்ளோசிங் டேக் டிஃபைன் பண்ணுவோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஜென்ரல் அவ்வளோதான். செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் என்னன்னா, டு நாட் நீட் அ க்ளோசிங் டேக் அண்ட் ஸ்டாண்ட் அலோன். அதாவது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செல்ஃப் க்ளோசிங் டேக், அது தனியாக க்ளோஸ் பண்ணிக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு க்ளோசிங் டேக் தனியாக தேவையில்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜென்ரல் எக்ஸாம்பிள்ஸ். பிஆர்னா என்ன, ஹெச்ஆர், இமேஜ், அதுக்கடுத்து இன்புட், இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து டேக்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும், டேக்ஸோட ஜென்ரல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன. இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்ட்ரக்சர் த கண்டென்ட். ப்ரோக்ராமோட கண்டென்ட் எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணுங்கிறது சொல்றது டேக்ஸ் தான். இட் டெல் த ப்ரௌசர் ஹவு டு டிஸ்பிளே டெக்ஸ்ட், இமேஜஸ் அண்ட் லிங்க்ஸ். இப்போ டெக்ஸ்ட்டுக்கிறது நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா பாடி டேக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணலாம், ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணலாம், அது மூலியமா டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். இமேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இமேஜ் டேக் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா, ஐஎம்ஜி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்பிளே பண்ணோம்னா வந்து ஆங்கர் டேக் ஒன்று வரும், ஏ டேக். அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ டேக்ஸ் மேக் த பேஜ் ஆர்கனைஸ்ட் அண்ட் ரீடபிள். ஸோ டேக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு மொத்த கண்டென்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூசரோடைய அந்த கன்வீனியன்ஸ் என்னன்னா ரீடபிலிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு HTMLங்கிறதுக்கு சர்டன் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, சர்டன் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்ணுறனாலே அதுக்குன்னு சர்டன் பிரின்சிபல்ஸ் ஒன்று இருக்கு. கன்சிஸ்டண்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடபிளாக இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைப்போகிராஃபி யூஸ் பண்ணியிருக்கணும், கரெக்டான ஒரு பிக்சரைஸ் பண்ணியிருக்கணும், கரெக்டான ஒரு கலர் ஸ்கீம் கொடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் சர்டன் பிரின்சிபல்ஸ் தட் ஒன் மஸ்ட் ஃபாலோ வைல் டிசைனிங் அ வெப் பேஜ். அதில் ஒன்று என்னன்னா ரீடபிலிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் ஈஸிலி ஏபிள் டு ரீடபிள் அப்படின்னு இருக்கணும். ஸோ அதுவே ரீடபிலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் கிவ் மீனிங் டு த கண்டென்ட். இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் டிஃபைன் பண்ணுறதுனால கண்டென்ட்டுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கணும். லைக் ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்னால அந்த லிஸ்ட்டுங்கிற கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். டேக்ஸ் அலோ இன்டராக்ஷன் வித் ஃபார்ம், லிங்க்ஸ் அண்ட் அதர் எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ லிங்க்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக், ஃபார்ம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேக், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூசர் வில் பி ஏபிள் டு இன்ட்ராக்ட் வித் இட். இப்போ நம்ம ஆங்கர் டேக்குள்ள ஒரு ஒரு டேக்னா அதுக்குன்னு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால வி ஆர் ஏபிள் டு ஆட் அ URL வித் இந்த ப்ரோக்ராம். ஸோ ஒரு லிங்க்கை வந்து நம்ம ப்ரோக்ராமில் ஆட் பண்ணிக்க முடியும். அந்த லிங்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது வி வில் பி ஏபிள் டு பி ரீடைரக்டட் டு அனதர் வெப்சைட். ஸோ வேற வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை வேற வெப் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா வி வில் பி ரீடைரக்டட். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு அடுத்த செஷன்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து என்னன்னா ஃபண்டமெண்டல் டேக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் டேக்ஸ். எல்லா HTML ப்ரோக்ராம்லையுமே இந்த டேக்ஸ் வந்து இருக்கணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்வியஸ்லி பார்த்து டாக்டர் HTML, அப்புறம் பார்த்தீங்கன்னா HTML டேக், ஹெட் டேக், அதுக்கடுத்து டைட்டில் டேக், அடுத்து பாடி டேக். ஸோ த ஒன் திங் அப்பியர்ஸ் காமன் இன் திஸ் ஆல் 4 டேக்ஸ் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு பி டெலிங் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஓகே, ஸோ டாக்டர் HTMLங்கிறது என்னன்னா டிக்ளேர்ஸ் த HTML டாக்குமெண்ட் டைப். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் அந்த கம்பைலருக்கு அந்த நம்ம எழுதியிருக்கக்கூடிய அந்த HTML ப்ரோக்ராம் எந்த வேர்ஷன் அப்படிங்கிறத சொல்றது தான் டாக்டர் HTML. ஸோ இப்போ ரீசென்ட் வெர்ஷன் சொல்ல முடியுது 2014 we are writing HTML program in HTML5 version. ஸோ அந்த கம்பைலர் HTML5 வெர்ஷனுங்கிறது சொல்லுவோம். அதுக்கடுத்து HTML இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எலமெண்ட். ஸோ HTML ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே இட் இஸ் என்க்ளோஸ்ட் வித்தின் த HTML டேக். ஹெட் டேக் ஆகட்டும், பாடி டேக் ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே HTML டேக்ல தான் இருக்கும், ஸ்டார்டிங் டு த எண்ட் ஆஃப் த பேஜ். ஸோ அதுக்கடுத்து ஹெட் டேக் என்ன கண்டெயின் பண்ணியிருக்கோம்னா அந்த முக்கியமான விஷயம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்து மெட்டாடேட்டா அண்ட் டைட்டில். ஸோ ஹெட் டேக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் விசிபிள் ஆன் த வெப் பேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெட் டேக் கொடுக்குறீங்க, அப்படி ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டு ஹெட் டேக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைட்டில் டேக் வந்து என்க்ளோஸ் பண்ணி டைட்டில் டேக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்டன் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தரீங்க. மை ஃபர்ஸ்ட் வெப் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டு டைட்டில் டேக் பார்த்தீங்கன்னா வந்து என்க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்படி என்க்ளோஸ் பண்ணும்போது என்னன்னா இப்போ வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனலைஸ் பண்ணும்போது டைட்டில் டேக்குள்ள நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மூலிமா தே வில் பி ஏபிள் டு கெட்டிங் அ ஹைண்ட்சைட். ஓகே, இந்த ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க உள்ள பஸ் புக்கிங் ரெசர்வேஷன் எழுதுனீங்கன்னா ஓகே அவருக்கு புரிஞ்சிடும், ஓகே பஸ் புக்கிங் ரெசர்வேஷன் ப்ரோக்ராம் எழுதியிருக்கான் அப்படின்னு புரிஞ்சிடும். ஆனா இப்போ நம்ம பாடி டேக்குள்ள எழுதியிருக்க கண்டென்ட் மட்டுமே தான் ரன் டைட்டில் டிஸ்பிளே ஆகுமே தவிர டைட்டில் டேக்குள்ள எழுதிருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் ரன் டைட்டில் டிஸ்பிளே ஆகாது. தட் இஸ் த ஒன் திங் வி ஹேவ் டு கீப் இன் மைண்ட். அவ்வளவுதான். டைட்டில் டேக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் செட்ஸ் த பேஜ் டைட்டில். ஸோ வந்து பேஜோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் டேப்ல செட் பண்ணும். ஹெல்ப்ஸ் யூசர், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான பாயிண்ட் நான் எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தது. ஹெல்பிங் யூசர்ஸ் ஐடென்டிஃபை த பேஜ். என்ன பேஜ் இவன் எழுதியிருக்கான், என்ன வெப் பேஜை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கிறத இட் வில் பி ஏபிள் டு பி கெட்டிங் டு நோஸ். ஸோ அதுக்கடுத்து பாடி டேக்ல தான் எல்லா விசிபிள் கண்டென்ட்டுமே இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், லிங்க் இருக்கும். அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் டேக்ஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டேக்ஸ். அது கன்ஃபார்ம் ஒரு HTML ப்ரோக்ராம்லேயும் இன்க்ளூட் ஆக வேண்டியது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றதை பார்த்தீங்கன்னா எசென்சியல் டேக்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணால் ப்ரோக்ராமோடைய அந்த ஒரு யூசர் இன்டராக்டிவிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோடைய அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா இனிமே நம்ம வந்து அப்ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக், அது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி சொன்னது தான். பேராகிராஃப் டேக் எதுக்குன்னா டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு. ஆங்கர் டேக் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆட் பண்ணுறதுக்கு. யூஸ் டு கிரியேட் ஹைப்பர் லிங்க்ஸ் டு அதர் பேஜஸ். ஸோ இன்னும் இப்போ www.google.com ஒரு URL வந்து நம்ம ஆங்கர் டேக்குள்ள இன்க்ளூட் பண்ணுறோம்னா we will on clicking that link we will be redirect to Google page. ஸோ அந்த HTML ப்ரோக்ராமில் நம்ம ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி ஒரு URL ஸ்பெசிஃபை பண்ணுறோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் URL-ஓடைய அந்த டொமைன் நேமுக்கு பார்த்தீங்கன்னா we will be able to redirect. ஓகேங்களா? இப்போ google.com கொடுக்குறோம்னா கூகுள் பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணப்படுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக்கோட யூஸ். ஸோ ஒரு டேக் அதோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இமேஜ் டேக் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இமேஜ்ங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணுறது, அதோடைய நேம்லேயே அதோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. யூஸ் டு டிஸ்பிளே இமேஜஸ் ஆன் த வெப் பேஜ். அவ்வளோதான். பிஆர்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் வந்து ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ பிஆர் டேக் கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்னுடைய அட்ரஸ் வந்து இப்போ ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ என் நேம் வந்து ஃபர்ஸ்ட் லைன் டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து கொடுக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்லேயே டிஸ்பிளே ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா பிஆர் டேக். லைன் பிரேக் அதுலேயே பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். ஹரிசாண்டல் ரூல்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்துட்டு இப்போ H2 ஒன்று ஹெட்டிங் டேக் கொடுத்துட்டு அது ஒரு பெருசாக ஒரு கண்டென்ட் அடிச்சுக்கிட்டே போகிறோம். அடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹரிசாண்டல் ரூல் டேக்கை போடுறோம். HR டேக் போட்டு அடுத்து இதே மாதிரி ஒரு கண்டென்ட் டைப் பண்ணுறோம் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு. இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு நடுவில் ஒரு ஹரிசாண்டல் லைன் டிஸ்பிளே ஆகும். எப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து ULOLLI அப்படிலாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போல்டு இட்டாலிக் அப்படின்லாம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் எவ்ரி டேக். ஸோ இப்போயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டேக் சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் ரூல் டேக், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் பிரேக் டேக், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இமேஜ் டேக். இது எல்லாத்தோடைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வித் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ until then stay tuned and updated. Signing off, SG.